வணக்கம் சார், என் பேர் ராஜா. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அலுவலராக பொறுப்புத்துள்ளேன். ரெண்டாவது நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, பீச் வாலிபால் 20 ஆண்டுகளாக பயிற்சியளிக்கும் திரு கண்ணன் சார் அவர்களையும் அவர்களும் பயிற்சி பெறும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் அவர்களையும் கலந்தாய்வு உள்ளோம். வணக்கம் சார். இப்போ உடற்கல்வி ஆசிரியர் சார் கண்ணன் சார் அவர்கள், அடுத்து அவரோட பயிற்சி பெறும் சர்வதேச விளையாட்டு வீரர் அபினன், அடுத்து தேசிய விளையாட்டு வீரர் அசரத். வணக்கம். நம்ம கலந்துரையாடலில் நம்ம திரு கண்ணன் சார் இருந்து ஆரம்பிக்கிறோம். சார், எவ்வளவோ துறை இருந்தால், அதாவது ஏகப்பட்ட துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்மி இருக்குது, இப்போ சோசியல் இது இருக்குது, வெல்ஃபேர் இருக்குது. நீங்கள் ஏன் சார் நீங்கள் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் ஆக வேணும்னு நினைக்கிறீர்கள்? வணக்கம். நான் கண்ணன், உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன். நான் எனது சொந்த ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கிராமத்தில் கால்பந்துன்றது எல்லாரும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட நான் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்து கால்பந்து மைதானத்திற்கு செல்லவும் கால்பந்து பயிற்சியை மேற்கொள்ளவும் ஆயத்தமானேன். அப்படி போகும்போது என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு அப்துல் காதர் சார் அவர்கள் தான் என்னை ஃபுட்பால் விளையாட்டை ஊக்கப்படுத்தினார். அதன் பிறகு எங்கள் ஊருக்கு, தரங்கம்பாடி என்ற ஊருக்கே ரோல் மாடலாக இருந்த உடற்கல்வி இயக்குனர் திரு சுகுமார் சார் அவர்களும் என்னுடைய மேல்நிலை கல்வியில் பொறையார் தவசமுத்த நாடார் மேல்நிலை பள்ளியில் பணியாற்றிய திரு செலியன் சார் அவர்களையும் நான் பார்த்ததிலிருந்து உடற்கல்வி ஆசிரியராக ஆக வேண்டும் என்ற உத்வேகத்துடன் செயல்பட்டு அந்த நோக்கத்திலே பயணித்தேன். அதன் அடிப்படையிலே நான் உடற்கல்வி பாடத்திட்டத்தினை கொண்டு கல்வியியல் கல்லூரியில் சென்னையில் கல்லூரி படிப்பினை முடித்தேன். சார், நம்ம ஸ்கூலில் ஸ்விம்மிங்கு, கபடி, வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், நீங்கள் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்கிறீங்க. ஏன் சார் பீச் வாலிபால் ஸ்பெஷலாக எடுத்தீங்க? நான் அரசு பணியில் உடற்கல்வி ஆசிரியராக திட்டச்சேரி அரசு மேல்நிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் பணியில் சேரும்போது திட்டச்சேரி ஒட்டி உள்ள பள்ளிகளிலும் ஊரிலும் வாலிபால் விளையாட்டு மிகவும் பிரபலமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் கல்வி பயின்ற அந்த பள்ளியில் நான் கால்பந்து சொல்லிக் கொடுப்பதை விட நான் வாலிபால் விளையாட்டுக்கு மாறுவது அனைத்து மாணவர்களையும் ஊக்கப்படுத்துவதற்கும் அந்த விளையாட்டை மென்மேலும் வளர்ப்பதற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் கால்பந்து விளையாட்டை விட்டுவிட்டு வாலிபால் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் வாலிபால் விளையாட்டுக்கு மாறினேன். அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பீச் வாலிபால் என்ற விளையாட்டினை தமிழ்நாடு முழுக்க கடற்கரையோர மாவட்டங்களில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த விளையாட்டை, ஏன்னா வாலிபால் விளையாட்டும் பீச் வாலிபால் விளையாட்டும் மோரார்லஸ் ஸ்கில் ஒரே மாதிரியா இருக்கின்ற காரணத்தினால் நான் பீச் வாலிபாலையும் எடுத்த மாணவர்களுக்கு 2 கேம்லையுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பினை கிடைக்கும் என்ற காரணத்திற்காக பீச் வாலிபால் விளையாட்டினை மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பித்தேன். சார், பீச் வாலிபால்னா என்ன? பீச் வாலிபாலுக்கு மித்த கேம்ஸுக்கு என்ன வேறுபாடு? பீச் வாலிபால் பொதுமக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்கா? நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை பீச் வாலிபால் விளையாட்டு கிட்டத்தட்ட 1999ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட விளையாடப்பட்டு வருகிறது. முதன்முறையாக 2099ஆம் ஆண்டுகளில் நமது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய திரு சிவதாஸ் மீனா அவர்கள் புதிய கடற்கரையை உருவாக்கும் பொழுது அந்த புதிய கடற்கரையில் ஏதேனும் விளையாட்டை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக அந்த புதிய கடற்கரையில் பீச் வாலிபால் விளையாட்டை நடத்துவதற்கு ஆயத்தமானோம். அப்படி நடத்தும் போது அங்கே என்னன்னா, முதல்ல எனக்கு பீச் வாலிபால் விளையாட்டுனாலே யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அப்போ நாங்கள் பீச் வாலிபால் விளையாட்டை 6 பேர் விளையாடுற மாதிரி தான் ஆரம்பத்தில் புதிய கடற்கரையில் விளையாண்டோம். அப்போ விளையாடும் போது அடுத்தடுத்து இந்த பீச் வாலிபால்னா என்னன்னு தேடுதல்ல இந்த பீச் வாலிபால் விளையாட்டு போட்டி 2 பேர் விளையாடுற கேம் அப்படின்றத தெரிஞ்சு அதன் பிறகு நாங்கள் அந்த போட்டியை அங்கேருந்து நடத்த ஆரம்பித்தோம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் முதல்ல அந்த கேமை பள்ளிகளில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 2004ஆம் ஆண்டு. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2001ஆம் ஆண்டே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, தமிழ்நாடு மாநில வாலிபால் சங்கத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட்
ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை நாகப்பட்டினத்தில் பீச் வாலிபால் நடத்தணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினத்தில் நடத்தப்பட்ட முதல் போட்டியாகும். அதன் பிறகு 2004 தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்போதைய 9 கடற்கரையோர மாவட்டங்கள்ல இந்த பீச் வாலிபால் விளையாட்டு போட்டிக்கான போட்டி நடத்துது. அது வந்து நேரு ஸ்டேடியத்தில் வச்சு நடத்துறாங்க. அந்த நேரு ஸ்டேடியத்தில் எனது மாணவர்கள் முகமது தௌஃபிக் மற்றும் சிவராஜ் தான் முதலிடத்தை பெற்று நாகப்பட்டினம் மாவட்டம் பெருமை அடைந்தது. அந்த இடத்திலிருந்து இன்றைய வரை பீச் வாலிபால் விளையாட்டுக்கென நாகப்பட்டினம் மாவட்டம் தனித்துவமாக விளங்கி வருகிறது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 2 மாணவர்கள் தான் 2 மாணவிகள் விளையாடுவாங்க. அந்த 2 மாணவர்கள் மாணவிகளும் 8 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் 8 மீட்டர் நீளம் 8 மீட்டர் அகலத்துல உள்ள அந்த கோர்ட் மொத்தம் 16க்கு 8 மீட்டர் என்ற அளவுல உள்ள மைதானத்துல விளையாடுவாங்க. மோரார்லெஸ் இதோடைய ஸ்கில்ஸ் வாலிபாலை ஒத்து வரும். ஒரு சில ஸ்கில்ஸ் மட்டும்தான், ரூல்ஸோ ஸ்கில்ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதனால வாலிபால் பிளேயரை ஆரம்பத்தில் ஊக்கப்படுத்தணும். இந்த கேமுக்கு கொண்டு வந்தோம். பின்னர் என்ன பண்ணோம்னா, சரி ஏன் வாலிபால் பிளேயரை இதுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு பதிலாக பீச் வாலிபாலுக்கு ஏன் நம்ம உருவாக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இப்போ தற்சமயம் பீச் வாலிபாலுக்கென்றே மாணவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில். பீச் வாலிபால்ல வந்து நீங்க என்னென்ன போட்டியில வின் பண்ணீங்க சார்? நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியாக இருக்கட்டும், மற்றபடி தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்ட போட்டியாக இருக்கட்டும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இதுவரைக்கும் பீச் வாலிபால் போட்டி கிட்டத்தட்ட 2004 ஆரம்பிச்ச பீச் வாலிபால் போட்டி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா நம்ம ஸ்கூல் கேம்ஸ்ல வின் பண்றோம். நாகப்பட்டினம் மாவட்டம் பள்ளிகளுக்கு இடையான விளையாட்டு போட்டிகள்ல மாநில போட்டிகள்ல 15 வருஷமா வின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையான விளையாட்டு போட்டியில கிட்டத்தட்ட 2011-12 வருஷம் ஆரம்பிச்சாங்க. இந்த 11-12 வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து 8 வருஷம் நடந்தது அந்த போட்டி. கிட்டத்தட்ட 8 வருஷமும் நாகப்பட்டினம் மாவட்டம் விளையாட்டு வீரர்களும் தமிழ்நாடு அணி மட்டுமே இந்திய அளவில் முதலிடம் பெற்றது. அதனை தவிர்த்து நாகப்பட்டினத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் கிட்டத்தட்ட 2010 ஆண்டு பங்களாதேஷில் நடைபெற்ற ஏசியன் பீச் வாலிபால் சாம்பியன்ஷிப்ல முகமது தௌஃபிக், சிவராஜ் அவங்க 2 பேரும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த மாணவர்கள் சாம்பியன்ஷிப் இங்கிருந்து இந்திய அணி சார்பாக கலந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2015 ஆண்டு உலக பள்ளிகளுக்கு இடையான பீச் வாலிபால் போட்டி பிரேசில் நாட்டில் நடந்துச்சு. அதில் நாகப்பட்டினத்து மாணவர்கள் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக 2017 ஆண்டு பிரெஞ்சு பாலினேஷியாவில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாங்க. 2017 இத்தாலியில் நடைபெற்ற போட்டியில் நாகப்பட்டினத்தை மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களும் தமிழ்நாடு இந்திய அணிக்காக வெண்கலப் பதக்கம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து 3 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்திய அணிக்காக இந்த மெடலை வின் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்ப என்னுடைய 2 பக்கம் இருக்கின்ற இந்த 2 மாணவர்களும் 2023 ஆண்டு பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் பீச் வாலிபால் சாம்பியன்ஷிப்ல அபிதன் என்ற மாணவர் இவர் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாரு. அதுக்கு பிறகு 2024 ஆண்டு பிரேசில்ல நடைபெற்ற உலக பல்கலைக்கழகங்களுக்கான இடையிலான பீச் வாலிபால் போட்டியில கிட்டத்தட்ட 49 கண்ட்ரி கலந்துக்கிட்டு அந்த கண்ட்ரியில நமது இந்திய அணி சார்பாக இந்திய பல்கலைக்கழக அணிக்காக கலந்து கொண்ட இவரே வேர்ல்டு ரேங்கிங் 12வது இடம் வரைக்கும் முன்னேறினாரு. இது உண்மையிலே மிகவும் பிரமிக்கத்தக்க வளர்ச்சி. என்னுடைய அந்த பக்கம் உட்கார்ந்திருந்த மாணவர் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டியா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப இந்த ஆண்டு ஒரிசாவில் நடைபெற்ற பீச் வாலிபால் தேசிய போட்டியில சில்வர் மெடல் வின் பண்ணிட்டு வந்தாரு. இது மாதிரி தொடர்ச்சியா தமிழ்நாடு அணியும் இந்திய அணியும் பெரும்பாலான விளையாட்டு வீரர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்தே கலந்து கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்ப நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பயிற்சி கொடுக்குறப்பீங்க, ஸ்டேட் லெவல்ல பயிற்சி கொடுக்குறப்பீங்க,
தேசிய லெவலில் பயிற்சி கொடுப்போம். சர்வதேச லெவலில் பயிற்சி கொடுத்து அங்கே சர்வதேச இன்டர்நேஷனல் லெவலில் அந்த கண்ட்ரி போகிறப்ப நம்ம மாணவர்களோட மனநிலை, அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட அந்த இதெல்லாம் எப்படி சொல்றது, பசங்களை எப்படி தெரிவிக்குது? கிட்டத்தட்ட அரசு பள்ளி மாணவர்கள் சர்வதேச விளையாட்டு போட்டியில கலந்துக்கிற அந்த விஷயம் வந்து எனக்கெல்லாம் பிரமிக்க வச்சது. ஏன்னா ஒரு 16 வயதில் உள்ள மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர் விமானத்தில் ஏறி ஒரு நாட்டில் போய் இந்திய அணிக்காக கலந்து கொள்வது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை அரசு பள்ளி, திட்டச்சேரி அரசு மேல்நிலை பள்ளி நிகழ்த்தி இருக்கு. அது வந்து பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பயுமே பயிற்சி வந்து திட்டச்சேரி அரசு மேல்நிலை பள்ளியா இருக்கட்டும், இல்ல நாகப்பட்டினமா இருக்கட்டும், தொடர்ந்து பீச் வாலிபால் விளையாட்டை ஊக்கப்படுத்தி வருகிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். நாங்க முதல்ல நன்றி சொல்லணும்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு தான் நன்றி சொல்லணும். காரணம் வந்து 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எல்லா கிராமங்களிலும் பீச் வாலிபால் விளையாட்டை வந்து வாலிபால், பீச் வாலிபால் எல்லா விளையாட்டையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கிராம விளையாட்டு மையத்தை உருவாக்குனாங்க. அதுல முதலில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் கிராம விளையாட்டு மையம் 2006ஆம் ஆண்டு பீச் வாலிபால் விளையாட்டுக்காக திட்டச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் உருவாக்கப்பட்டது. அதற்காக அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மைதீன் கான் அவர்கள் நேரடியாகவே திட்டச்சேரியில் கலந்து கொண்டு இந்த பீச் வாலிபால் விளையாட்டு மைதானத்தை தொடங்கி வைத்தார். அதற்காக அப்போதைய அரசு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தொகை கொடுத்து விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பீச் வாலிபால் விளையாட்டை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மிகவும் வளர்ச்சி நோக்கத்துக்கு எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் வளர்த்து வருகிறது. இன்னும் சொல்லணும்னா அதுல வந்து மினி ஸ்டேடியம் என்ற ஒரு ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு உபகரணங்கள் தற்சமயம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பீச் வாலிபால் விளையாட்டு ஏன் இந்த வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மிக நீளமான கடற்கரை. இவ்வளவு நீளமான கடற்கரை கிட்டத்தட்ட 13 மாவட்டங்கள்ல இந்த கடற்கரை பரவி இருக்கு. இந்த கடற்கரையோர பள்ளிகள் நிறைய ஆர்வத்துடன் கடற்கரை மாவட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு வர்றாங்க. அதனால இந்த பீச் வாலிபால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த பீச் வாலிபால் விளையாட்டு இன்னும் வளரணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பீச் வாலிபால் விளையாட்டு வந்து கேலோ இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது அடுத்த ஒரு மைல்கல். ஏன்னா இது எதுக்காக பீச் வாலிபால் விளையாட்டுன்னா, மாணவர்களுக்கான கல்லூரிகள் படிப்பதற்காக இருக்கட்டும், சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், 2 ஆண்டுகளாக இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையான பீச் வாலிபால் போட்டியும் சென்னையிலே நடைபெற்று வருகிறது. அந்த விளையாட்டு போட்டிகளுமே நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களே இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையான போட்டியில் தங்கப்பதக்கத்தினை 2 வருடங்களாக வெற்றி பெற்று வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால நான் முன்பே சொன்னது போல பீச் வாலிபால் விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தே இந்த பீச் வாலிபால் போட்டி விளையாட்டு வீரர்கள் அதிகபட்சமாக உருவாகி விளையாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சார், நம்ம இப்போ தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து இந்த நேஷனல்ஸ்க்கு, மிடிலிஸ்ட்க்கு, இன்டர்நேஷனல் நல்லா எலக்ட்ரிக் ஸ்கீமாக வச்சுருக்காங்க. அதில் நம்ம பசங்களாம் அப்ளை பண்ணி நல்லா பெனிஃபிட் அடைஞ்சாங்களா? இது உண்மையிலே மாவட்ட விளையாட்டு அலுவலர் கேட்ட கேள்வியில் உண்மையிலே சந்தோஷமான விஷயம். சென்ற ஆண்டு பிரேசில் நடைபெற்ற பீச் வாலிபால் விளையாட்டு போட்டியில அபிதன் என்ற இந்த விளையாட்டு வீரர் பிரேசில்ல கலந்து கொள்றதுக்கு நமது தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் பணத்தினை ஒதுக்கி இவரை கலந்து கொள்ள நிதி உதவி செய்தது. இவங்க வந்து சாம்பியன் அந்த ஸ்கீம்ல வந்து இவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் யாரெல்லாம் வெளிநாடு விளையாட்டுக்காக செல்கிறார்களோ அத்தனை பேருக்குமே தமிழ்நாடு அரசே ஒட்டுமொத்தமாக செலவு செய்ய தயாராக இருக்கிறது. இது வந்து குறிப்பா பீச் வாலிபால் விளையாட்டு வீரர்கள் நாங்கள் இதை வந்து தமிழ்நாடு அரசுக்கு மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே நல்லா அந்த நேஷனல் சாம்பியன்ஸ் ஸ்காலர்ஷிப்பு, இப்போ ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி அந்த ஸ்காலர்ஷிப்பு, இப்போ நேஷனல்ஸ் மெடல் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேஷ் வால்னு கொடுக்குறாங்க. இப்போ இன்டர்நேஷனல் அடிச்சு அவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்பு.
எல்லாமே வந்து பயிற்சி கொள்வது, வெளிநாட்டில் பயிற்சி கொள்வது, நம்ம வந்து அந்த எலைட் ஸ்கீமில் வந்து நமக்கு வந்து நம்ம எஸ்டிடி நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டை வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அதை நம்ம பசங்கள்லாம் அனுபவிக்கிறாங்களா சார்? கண்டிப்பா அனுபவிச்சுட்டு வர்றாங்க. இது ஆரம்பத்துல தான் இந்த எலைட் ஸ்கீம்ல ஆரம்பிச்சுட்டு வர்றதுல இப்ப நாங்க இப்பதான் அது உள்ள நாங்க போறோம். இப்ப இந்த மாணவர் வந்து பயனடைஞ்சதை சொன்னேன். மென்மேலும் இன்னும் பல மாணவர்கள் பயனடை தயாரா இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு கூட இந்த மாணவர் ஒரு அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தேர்வில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்கான தொகையும் தமிழ்நாடு அரசே கேட்பதற்கு தயாரா இருக்கும். அதனால அவங்க கண்டிப்பா நிதி தந்துருவாங்க. அதனால இவரும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில வந்து எல்லா ஸ்கீமையும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசு செய்யற உதவியும் மாவட்ட நிர்வாகம் செய்யற உதவியும் எங்களால மறக்கவே முடியாது. இப்போ வந்து சர்வதேச விளையாட்டு வீரர் அபினன்ட்ட நம்ம வந்து பேச போறோம். உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு. சார், என் பேர் அபிதன். எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினத்துல நம்பியார் என்ற மீன கிராமம். அப்பா பேர் செந்தில்குமார். நான் பிறந்ததுல இருந்தே இங்க நம்பியார் நகர் தான். நீங்க வந்து இப்போ பள்ளியில படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து கபடி இருக்கு, பேஸ்கெட் பால் இருக்கு, அத்லெட்டிக்ஸ் இருக்கு, நிறைய கேம்ஸ் இருக்கிறப்ப நீங்க ஏன் ஸ்பெஷலா வந்து பீச் வாலிபால் உங்களுக்கு என்ன எதனால இன்ட்ரெஸ்ட் வந்தது? எதனால இந்த கேம் ஸ்பெஷலா செலக்ஷன் பண்ணீங்க? சார், எங்க ஊர் வந்து நம்பியார் நகர். எனக்கு வந்து எங்க ஊர் கடற்கரையோர கிராமம். நான் பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்து அந்த மணல்லே ஓடி ஆடி விளையாண்டது. அப்புறம் எங்க ஊர் நியூ பீச்சில் நடந்த தேசிய லெவலு, மாநில லெவலு, இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் இந்த கேம் பீச் வாலிபால் விளையாடணும், இல்லை பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கும் ஒரு ஆர்வம். நீங்க நீங்க எத்தனை பீச் வாலிபால்ல வந்து முதல்ல பீச் வாலிபால்ல எந்த போட்டியில கலந்து? ஃபர்ஸ்ட் டைமா பார்ட்டிசிபேட் பண்ணது இன்டர்நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் 2019ல் இத்தாலி நாட்டில் நடந்தது. அதில் நான் வெண்கல பதக்கம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலந்துக்கிறதுக்கும், இப்போ ஸ்டேட் லெவலில் கலந்துக்கிறதுக்கும், தேசிய லெவலில், சர்வதேச லெவலில் கலந்துக்கிட்டு எந்த மாதிரி பயிற்சி கொடுத்தாங்க? அந்த பயிற்சி போடுறப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அந்த இன்டர்நேஷனல் லெவலில் வந்து போட்டியில் பங்கு பெறுறப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அந்த ஊர் கண்ட்ரி, அந்த கல்ச்சர்ஸு, அந்த பசங்களோட அந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட கேம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? சார், நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த மணல்லே சின்ன வயசுல இருந்து விளாண்டதுனால எல்லா மற்ற பசங்க விளாடுறதை விட நான் அந்த இதுல கொஞ்சம் ஸ்பீடாகவும் நல்ல வேகமாக அந்த கேமை கத்துக்கிட்டேன். எல்லா கேம்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஆடும்போது, நான் இன்டர்நேஷனல்ஸ் ஆடும்போது அங்க போய் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்க அதுக்கு முன்னாடி நல்லா கடினமா பயிற்சி செஞ்சிருந்தோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால அங்க எல்லா பிளேயர்ஸ் கூடயும் ஈக்குவலா எங்களாலையும் ஃபைட் பண்ண முடிஞ்சது. சார் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பயிற்சி கொடுத்தாங்க? இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போகிறப்போ வந்து உங்களுக்கு எப்படிலாம் பயிற்சி கொடுத்தாங்க? பீச்சில் வச்சு பயிற்சி கொடுக்குறப்ப உங்களோட எப்படி இருந்தது? நம்ம நாகப்பட்டினங்கிற ஸ்டேடியத்துலயும் பீச் வாலிபால் கிரவுண்ட் இருக்கு. அங்க என்னன்னா விண்ட் இருக்காது, சுத்தி எல்லா பக்கமும் அடைஞ்சிருக்கும், அதனால காத்து இருக்காது. பெருசா நம்மளுக்கு அங்க ப்ராக்டிஸ் பண்றது பீச்சில் பண்ணும்போது நல்லா பெட்டரா டஃப்பா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேட்சஸ்லாம் எங்க நடத்தினாலும் பீச்சில் தான் நடத்துவாங்க. இன்டர்நேஷனல் மேட்ச்ன்றது பீச்சில் தான் நடத்துவாங்க. அதனால நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே பீச்சில் தான் பண்ணோம். நார்மலாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈவினிங் மார்னிங் மட்டும் பண்ணுவோம். இன்டர்நேஷனல்ஸ் பண்ணும்போது மார்னிங் அந்த 11 o'clock ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஒன்று பண்ணுவோம், அப்புறம் ஈவினிங் பண்ணுவோம். பீச்சில் பண்ணும்போது விண்ட் அடிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஃபேவர் சைடு 7 பாயிண்ட்டுக்கு கோட் ஸ்விட்ச் பண்ணுவாங்க கிரவுண்டில். எப்பயுமே 21 பாயிண்ட்ஸ் மொத்தம் 7 பாயிண்ட் கோட் ஸ்விட்ச் பண்ணும்போது நம்ம ஃபேவர் சைடு காற்று எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடு இருந்து சர்வீஸை ஸ்ட்ராங்காக அடிக்கணும், ஆப்பரண்ட் சைடு இருந்து அடிக்கும் போது ஸ்லோவாக அடிக்கணும். அதெல்லாம் வந்து பீச்சில் பண்ணும்போது ப்ராக்டிஸ் தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த மாரி போட்டியெல்லாம் நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க? சார், நான் டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட், அப்புறம் தேசிய லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா லெவல்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடலும் வின் பண்ணி. உங்களுக்கு இந்த தேசிய லெவலில் நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கும் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு உங்களோட அனுபவமும், அங்கே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளையாடுறதுக்கு உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? சார், நான் 16 வயதுல ஃப்ளைட் ஏறும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்கள் வீட்லையும் குடும்பத்துலையும் நான் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ளைட் ஏறேன். அது எங்களுக்கு ரொம்ப வீட்டில் நல்லா சந்தோஷப்பட்டாங்க. அந்த தருணத்தை நான் ரொம்ப ரசித்து ஜாலியாக போனேன். அங்கே போயிட்டும் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அந்த இதில் மட்டும்தான் சார் போனோம். அங்கே ஃபுட்டும் வந்து நம்மளுக்கு சிக்கன் இந்த மாதிரி செட் ஆகலனாலும் அவங்க நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு எல்லாமே ஃபுட்டு வச்சுருந்தாங்க சார். ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அவங்க பயன்படுத்தி கொடுத்தாங்க.
அங்கே நம்மளோட வின் பண்ணோன்னா நம்மளோட இந்தியா ஃபிளாக் தூக்குறப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? வின் பண்ணோடனே எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச் ஸ்டார்டிங்லேயே போனோடனே நாங்கள் லேட்டாக போனோம் சார் மேட்ச்சுக்கு. எங்களுக்கு விசா ப்ராசஸ் லேட் ஆகுதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் அந்த இடத்துக்கு. நாங்கள் இட்டாலி போய் சேர்ந்ததே, நாங்கள் போய் சேர்ந்துட்டு நாங்கள் ஒரே நாளில் 3 மேட்ச் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது கண்டினியூஸாக மேட்சஸ் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. அதில் நாங்கள் டயர்டில் லூஸ் பண்ணிட்டோம் சார். நியூசிலாந்து கூட லீக் மேட்சஸில் லூஸ் பண்ணுறோம் சார். அப்புறம் அடுத்து எல்லா லீக் ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் என்ட்ரு ஆயிடுச்சு. செமிஃபைனல்ஸ் என்ட்ரு ஆகி பிரேசில் கூட விளாட்றோம். பிரேசில் தான் சார் இருக்கிறதுல பீச் வாலிபால் பெஸ்ட் கண்ட்ரி, நல்ல டீம் சார். அவங்க கூட நாங்கள் ஃபர்ஸ்ட் செட் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் 21-18 வின் பண்ணுறோம். செகண்ட் செட்டு அவங்க 21, நாங்கள் 19 லூஸ் பண்ணுறோம். தேர்ட் செட் 15- டிசைடிங் செட்டு. அந்த செட்டும் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி அவங்க 18, நாங்கள் 16 செட்டை லூஸ் பண்ணுறோம் சார். செமிஃபைனல்ஸில் லூஸ் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் நாங்கள் நியூசிலாந்து கூட தோத்தோம்ல சார் ஃபர்ஸ்ட் மேட்ச். அவங்க கூடயே தேர்ட் அண்ட் ஃபோர்த் மேட்ச் வருது சார். அந்த டைமில் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இருப்பாங்க சார். வின் பண்ண டீம் எப்பயுமே கான்ஃபிடண்டாக தான். நாங்கள் அவங்க கூட வந்து லைட்டாக ஃபேர்லெஸ் இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது அவங்க கூட ஆடும்போது தோத்துருக்கோம் அப்படின்ற பயம் இருந்தாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு நேர் செட்டில் அவங்கள நியூசிலாண்டை வின் பண்ணுறோம் சார். செட்டை வின் பண்ணி பிரான்ஸ் மெடலில் ஜெயிக்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்து அதை சொல்லவே முடியல சார். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு கோச் சார் இருந்தார், கண்ணா சார் இருந்தாலும் அவர் எப்படிலாம் உங்களுக்கு வந்து ட்ரெயின் அப் பண்ணாரு, எப்படி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு, அந்த நேரத்தில் என்னென்ன டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார்? சார் நான் ஒரு நாளும் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கள் சார் நான் ப்ராக்டிஸ் நான் பண்ணும் போதே சொல்லுவாங்க சார், நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கோம்டா, சாதிச்சே ஆகணும்டா, ஜெயிச்சே ஆகணும், அவ்வளோதான். அந்த வார்த்தை வந்து எப்பயுமே சொல்லுவாங்க சார். நான் அந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையை கேட்குறப்ப நான் 10 பால் பண்ணுற 10 பால் நான் தட்டி பார்க்குற இடத்துல 15 பால் பண்ணுவோம் சார். அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்க சார் அந்த இடத்துல. அந்த மாதிரி கிரவுண்டில் டெய்லி வந்து ஒரு நாள் கூட எங்களை விட்டுட்டு போனதில்லை. எவ்ரிடே கிரவுண்டில் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சார் விஷயம் நினைப்பாங்க சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த மெம்பர் செக்ரட்டரி சார் மேகநாத ரெட்டி சார் ஐயா அவர்களும் மற்றும் நம்ம துணை முதல்வர் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் ஐயா அவர்களும் இப்போ நிறையா ஸ்போர்ட்ஸ் நிறைய செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இதுமாரி எல்லா ஸ்கீமும் இருக்குது. இப்போ நேஷனல் சாம்பியன் ஸ்கீமு, எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஸ்கீமு, அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி அனுபவிச்சிங்களா? சார் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் இயர் 2024 பிரேசில் போனேன். அப்போ வந்து எனக்கு 4.5 லட்ச ரூபா பணம் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனில் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் போய் கேட்டோடனே அது அப்ளை பண்ணி அது சக்ஸஸ் ஆனிச்சு சார். போன வருஷம் லாஸ்ட் இயர் அவங்க தான் 4 லட்ச ரூபா பணம் கட்டி நான் பிரேசில் போயிட்டு வந்து பார்ட்டிசிபேட். இப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் மெடல் பண்ணீங்க. இப்போ வந்து இந்த தமிழ்நாடு விளையாட்டு மூலியமாக 3% ஸ்போர்ட்ஸ் மேன்கள்லாம் கோட்டா ஒதுக்கி இப்போ ஜாப்லாம் கொடுத்தாங்க. இப்போ கூட 100 பேர் கொடுத்தாங்க. அதில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அதில் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ண சார், ஆனால் பட் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் இப்போ உங்களோட அடுத்த எய்ம் என்ன? அடுத்த எய்ம் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட வந்து அடுத்த கோல் என்னன்னா ஏசியன் கேம்ஸு அப்புறம் ஒலிம்பிக் கேம்ஸு இதில் வந்து பதக்கம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் சாத்தியப்படுத்தேன் சார் கண்டிப்பாக. மறுபடியும் நீங்கள் வந்து இந்த 3% கோட்டாவில் அப்ளை பண்ணி நல்ல வாய்ப்பு வரணும். நல்லா அடுத்தது நல்லா கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நமக்கு உடற்கல்வி ஆசிரியர்களும் நல்லா உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இன்னும் நீங்கள் வந்து உங்களோட ரோல் மாடல் வந்து இன்னும் அடுத்தடுத்த பசங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும். நான் அடுத்தடுத்த என்ன மாதிரி பசங்க வரணும்னா இந்த விளையாட்டில் உண்மையாக ஆர்வம் வந்து ஒரு வெறியோட ப்ராக்டிஸ் பண்ணி அந்த இதை நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு எல்லா பிளேயர்ஸும் நினைக்கணும் சார். அப்போதான் அந்த இடத்துக்கு வந்து அந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சார். இந்த பீச் வாலிபால் கேமை வந்து அதில் ரெடியாக வர்றதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். அதை இளைஞர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளணும். இந்த மாதிரி கல்லூரிகளில் படிப்பு பயிற்சி எல்லாமே ஃப்ரீயாக வந்து நிறைய காலேஜஸில் இது பண்ணுறாங்க சார். அதெல்லாம் அவங்க பயன்படுத்தி நம்ம அரசு பள்ளியில் பயின்று வரும் முகமது அரசு திட்டச்சேரி பள்ளி மாணவரிடம் உரையாடல் நடத்தப்படுகிறது. வணக்கம் சார். என் பேர் எஸ் முகமது அரசத். எங்கள் அப்பா பேர் வந்து சாவுல் அமீத். என் சொந்த ஊர் வந்து திட்டச்சேரி. நீங்கள் பீச் வாலிபாலில் வந்து எந்தெந்த போட்டியிலும் கலந்துக்கிட்டீங்க? நான் ஜோனல் லெவலில் கலந்துக்கிட்டேன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலந்துக்கிட்டேன், ஸ்டேட் லெவலில் கலந்துக்கிட்டேன், நேஷனல்ஸ் லெவலில் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து பெரிய காம்படிஷன் முதலமைச்சர் கோப்பை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தி ஒரு பெரிய காம்படிஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்துகிறாங்க. அதை தமிழ்நாடு அதில் கலந்துக்கிட்டீங்களா?
அண்ட் டிவிஷனல் லெவலில் சிஎம் டிராஃபி போட்டி வந்து நாகப்பட்டினத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்துச்சு. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த போட்டியில் வந்து நாங்கள் வந்து முதலிடம் பெற்றோம். அங்கே பெற்றோம். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சிஎம் டிராஃபி முதலமைச்சர் கோப்பையான போட்டியில் வந்து அங்கே வந்து மேட்ச் நடத்துகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து குவார்டர் ஃபைனல் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் கூட நாங்கள் விளாண்டோம். கோயம்புத்தூர் கூட வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் செட் நாங்கள் வந்து லூஸ் பண்ணியாச்சு. செகண்ட் செட்டு கடினமாக விளையாண்டு செகண்ட் செட் எடுத்து டிசைனிங் செட்டு 15 பாயிண்ட் அதில் ஈஸியாக எடுத்துட்டு அதில் பண்ணி செமி ஃபைனல்ஸ் போய் ஃபைனல்ஸ்லாம் முதலிடம் பெற்றோம். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பையில் வின் பண்ணியிருக்கீங்க. வின் பண்ணி 75,000 பரிசு தொகை கொடுத்தேன். எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ரொம்ப தமிழ்நாடு அரசுக்கு வந்து நன்றி சொல்கிறோம். சார் உங்களுக்கு எப்படிலாம் பயிற்சி கொடுக்குறாங்க? சார் வந்து எங்களுக்கு கண்ணன் சார் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா செய்வாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, நல்லா ப்ராக்டிஸ்லாம் கிடைக்கும். நாகப்பட்டினம் டெய்லி பஸ்ஸில் வந்து நாகப்பட்டினம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி டெய்லி கிடைக்கும். சார் இதுக்கப்புறம் உங்களோட எய்ம் என்ன? இப்போ எந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணால் எங்கே எது போகணும்னு ஆசைப்படுறேன்? இப்போ வந்து நேஷனல்ஸ் வரைக்கும் விளாண்டுருக்கு சார். அடுத்தது எனக்கு இன்டர்நேஷனல் போய் ஒலிம்பிக் விளையாடணும்னு ஆசை சார். எனக்கு கடினமாக பயிற்சி எடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒலிம்பிக் விளையாடுறேன். அதில் கோல்டு மெடல் ஆசை. இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம நேஷனல் அடித்தாவோ இன்டர்நேஷனல் அடித்தாவோ நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து 3% கோட்டா ஒதுக்கி எல்லாருக்குமே வந்து ஜாப் தர்றாங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கெல்லாம். அதுதான் அப்ளை பண்ணிருக்கீங்களா? அப்படியே ஒன்றும் பண்ணல. நீங்கள் படிச்சதுனால பண்ணல. உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் தர்றாங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களா? நீங்க தேசிய போட்டியில எந்த மாநிலத்துல கலந்துக்கிட்டீங்க? நான் வந்து சர்வதேச அளவிலான பீச் வாலிபால் போட்டியில் ஒடிசா பூரியில் நடைபெற்றது. அதில் வந்து கலந்து கொண்டு கோல்டு மெடல் சில்வர் மெடல் வின் பண்ணோம். அடுத்தது வந்து கன்னியாகுமரி ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து கலந்து கொண்டோம். அதில் கலந்து கொண்டு நாங்கள் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ நம்ம வின் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்கூலில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஸ்கூலில் வந்து நாங்கள் ஹெட் மாஸ்டர், தலைமை ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்ற டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ உற்சாகப்படுத்துனாங்க? நாங்கள் வின் பண்ணப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பாராட்டியில் வச்சு எங்களை வந்து கௌரவப்படுத்தினாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு விளையாட்டு மாவட்ட ஆணையமும் இப்போ ஸ்போர்ட்ஸ் நிறையாவே செய்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கிருக்கீங்களா? இல்லை ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறீங்களா? அதில் ப்ராக்டிஸ்லாம் நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதை அப்ளை பண்ணி வாங்கிட்டு நிறைய பசங்க இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இப்போ பீச் வாலிபாலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேள்வி ஸ்கீம்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி விளையாடுறீங்க, பயிற்சி பண்ணுறீங்களா? இது வரைக்கும் பண்ணல சார். நம்ம அடுத்த வருஷம் வந்து பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இப்போ காம்படிஷன்லாம் போகிறப்ப அங்கே உங்களுக்கு வந்து இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பயிற்சி பண்ணுறதுக்கும் இப்போ தேசிய லெவலில் பயிற்சி பண்ணுறதுக்கும் உங்களோட டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார். ஸ்டேட் லெவலில் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணி விளாண்டு டஃப்பாக இருக்குது சார். ஃபைட் பண்ணி விளாண்டு சார். இப்போ தேசிய லெவலில் பண்ணுறதுப்பா தேசிய லெவலில் பண்ணுறப்ப ஒன்றும் ஃபைட் பண்ணி விளாண்டு சார். எப்படின்னா கடினமாக டிசைனிங் செட் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு விளாண்டு. உங்களுக்கு அடுத்த எய்ம் என்ன? அடுத்த எய்ம் வந்து நான் வந்து ஒலிம்பிக்கில் விளையாண்டு தான் சார் எனக்கு ஆசை. ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணி என்னோட ஆசை அதான் சார். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் அப்பாயின்மெண்ட் பிளேயர் அந்த மாதிரி பீச் வாலிபால் வந்து அந்த மாதிரி ஆசை. இப்போ வந்து மாவட்ட நிர்வாகமும் தனியாக வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ மாவட்டம் வந்து தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டமும் இப்போ சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் க்ரோத் ஆகிருக்கீங்க சார் பீச் வாலிபாலில்? நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை 20 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டிலிருந்து நமது முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சிவதாஸ் மீனா சார் அவர்கள் ஆரம்பித்த பீச் வாலிபால் விளையாட்டு இன்றைய மாவட்ட ஆட்சியர் வரை தொடர்ச்சியாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் பீச் வாலிபால் விளையாட்டை ஊக்கப்படுத்தி வர்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு முன்பு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பீச் வாலிபால் விளையாட்டை ஊக்கப்படுத்தும் பொருட்டே ஒரு மேட்ச் நடத்தணும்னு சொன்னாங்க. அந்த மேட்ச்சில் இதுவரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 54 பாய்ஸ் டீம் கலந்துக்குச்சு. கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 25 கேர்ள்ஸ் டீம் கலந்துக்கிட்டு. இதுவே எனக்கு பிரமிப்பா இருந்தது. ஏன்னா இவ்வளவு தேசிய போட்டி, மாநில போட்டி நடத்தி இருந்தாலும் ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 54 மாணவர்கள் போட்டியில கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகவும் வளர்ச்சி நோக்கத்துல இருந்தது. அந்த முன்னெடுப்பு வந்து நமது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரே சாரும். இந்த தருணத்துல மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சர்வதேச விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்ட அனைத்து
விளையாட்டு வீரர்களுக்கும் நமது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கள் பல்வேறு காலகட்டங்களில் நிதி உதவி அளித்துள்ளார்கள். குறிப்பா சொல்லணும்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து ஓஎன்ஜிசி, கெயில், சிபிசிஎல் இதெல்லாம் இவங்ககிட்ட இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் பணம் வாங்கி அந்த பணத்தினை பெற்று அந்த பணத்தினை கொண்டு வெளிநாட்டு பயணங்கள்ல பல வகையில மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இதே பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தான் நாகப்பட்டினம் மாவட்டத்துல முதலில் பீச் வாலிபாலை விதைச்சது. அது காரணம், நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் வில்லேஜ் நர்சரி, பீச் வாலிபால் என்ற விளையாட்டுக்காகவே வில்லேஜ் நர்சரி உருவாக்கப்பட்டது. அந்த வில்லேஜ் நர்சரி இன்று வரை செயல்பட்டு வருகிறது. அதுதான் மூல காரணம் இந்த பீச் வாலிபால் விளையாட்டு வளர்றதுக்கு. மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் மிகுந்த ஒத்துழைப்போடு இந்த பீச் வாலிபால் விளையாட்டை வளர்த்து வருகின்றார்கள் என்பது இந்த தருணத்தில் நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பீச் வாலிபாலை பற்றி கலைஞர்களில் வந்து நம்ம வந்து இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து நமது எல்லா விளையாட்டுலையும் பீச் வாலிபால் வந்து நமது மாவட்ட ஆட்சியாளர்களும் மிகவும் வந்து உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க. சார் வந்து எல்லா விளையாட்டுலையுமே நம்ம வந்து பீச் வாலிபால் மட்டும் இல்லாமல் எல்லா விளையாட்டுலையுமே வந்து நமது மாவட்ட ஆட்சியர்கள் வந்து உறுதுணையாகவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பீச் வாலிபாலுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உறுப்பினர் செயலாளர் ஐயா அவர்களும் எல்லா வகைகளிலும் மாணவர்களுக்கு உறுதுணையாகவும் ஊக்கம் அளித்து வருகிறார்கள். அனைத்து வகைகளிலும் எல்லா வசதிகளும் செய்து தருகிறார்கள். தமிழ்நாடு விளையாட்டின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டையும் எப்போதும் பீச் வாலிபாலுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது இந்த தக்க தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.